133 அதிகாரம் திருக்குறள்ல அதுல 95ஆம் அதிகாரம் மருந்து. ஏன் அந்த மருந்து மட்டும் நான் இப்ப குறிப்பிடுறேன்னா, இன்றைய நிலையில் இன்றைய காலச்சூழலில் இன்றைய மக்களுக்கு அந்த அதிகாரம் மிக மிக தேவைப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்களாம் மருந்துன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மருந்துன்னா என்ன? நோய் வரும்போது எடுத்துக்கிற மாத்திரை. உங்களுக்கு வேற தெரிஞ்சவங்க பெண் குழந்தைங்க சொல்லுங்க, மருந்து எதுக்கு சொல்றோம்? மருந்து எதுக்கு எடுத்துக்கிறோம்? உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஆசிரியர் பெருமக்கள் இல்லையா? மருந்து அப்படின்னா உடம்புக்கு நல்லா இல்லைன்னா மருந்து எடுத்துக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் 95ஆம் அதிகாரம் தலைப்பு மருந்து. ஆனா உள்ள எந்த மருந்தையுமே சொல்லல. மருந்து அப்படிங்கிறது என்னன்னு விளக்கம் சொல்றாரு. ஆனா மருந்து எந்த மருந்தையும் சொல்ல. நீங்களாம் தம்பி சொன்ன போல உடம்பு சரியில்லாம் ஆங்கில மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க, அதை சாப்பிட்டு உடனே சரியாகும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது தவறு. மருந்து மாத்திரைகள் எல்லாம் உடலுக்கு நல்லது அல்ல. இதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. விரிவா விளக்கமா இருக்குன்னு தனியா ஒரு வகுப்பு உங்கள் தலைமை ஆசிரியர் சொல்லி நான் இங்க தனியா ஒரு வகுப்பு எடுக்கிறேன். பெரிய பெரிய மருத்துவர்கள் மூலம், இயற்கை மருத்துவர் மூலமா. ஆங்கில மருந்து மாத்திரை என்பது உடலுக்கு உகந்ததல்ல. ஆனா திருவள்ளுவர் சொல்கின்ற அந்த மருந்து அதிகாரம் இன்றைக்கல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மருந்து என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்துள்ளார். அது அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, இங்கோடும் என்றைக்குமே உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, அங்க தெரியுது அந்த பறவை இனங்கள், விலங்கினங்கள், உயிரினங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது அந்த மருந்து அதிகாரம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, அந்த பறவைகள் விலங்கினங்கள்லாம் அதோட வாழ்வியலை சரியா பின்பற்றுது. நாம தான் மனிதர்களாகிய மக்களாகி நாம தான் அதை பின்பற்றாம விட்டுட்டோம். அதனுடைய விளைவுதான் நம்முடைய நிலைகள் மருந்து தேடி ஆங்கில மருத்துவத்தையோ மற்ற மருந்துகளையோ தேடி போக வேண்டிய நிலைமை. ஆனா மருந்து அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, 10 குறள்பாட்டுல உணவை நீ சரியாக உண்டு வாழ்வியல் நடைமுறையில் கொண்டு வந்தால் உன் உடலுக்கு நோய் இல்லை. புரியுதா உங்களுக்கு? 95ஆம் அதிகாரத்தின் முதல் குறள், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. அப்படின்னா உங்க உடம்புல காற்று, வெப்பம், நீர், வாதம், பித்தம், கபம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. தமிழ்ல காற்று, வெப்பம், நீர், இந்த 3 கூடினாலோ குறைந்தாலோ உங்க உடம்புல நோய் வரும் அப்படிங்கிற யாரு? திருவள்ளுவர். அதே போல மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணி. நீங்க எல்லாம் கவனமா கேட்கணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குன்னா மருந்துங்கிறது இந்த உடம்புக்கு தேவையில்லை. எப்போ அப்படின்னா